ஃப்ரெண்ட்ஸ், துணியை இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி டபுள் சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டி இல்லாமல் நீங்கள் கை கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் சைடு போடணும். முதல் ஹார்மோலோட ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். டோட்டலாக எனக்கு ஹார்மோலோட ஹைட்டு 10. அந்த 10 எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னுடைய ஹார்மோலோட ஹைட்டு 7. அந்த 7ல் 3 கூட்டிக்கணும். 3 கூட்டினீங்கன்னா டோட்டலாக 10 வரும். அதுதான் இப்போ நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். பாருங்கள், டோட்டலாக 10. அது ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. உங்களுடைய அளவு என்னவோ அதோட 3 கூட்டிக்கோங்க. கையோட உயரம் பாருங்கள். இப்போது கையோட உயரம் டோட்டலாக 8 இருக்குது. மைனஸ் பண்ணி 2 விட்டுடுங்க. ஏன்னா நம்ம மடித்து எமிங் பண்ணுறதுக்கு கை சுற்றளவு 7, அதுலேருந்து 1.5 தையலுக்காக போடணும் இல்லையா, அதுக்காக மடித்து எமிங் பண்ணுறதுக்கு டைட்டு இது கையோட டைட்டு. அப்புறம் 3 மைனஸ் பண்ணி ஷேப் எடுப்போம்ல, அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் தையலுக்காக சேர்த்து ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3 மைனஸ் பண்ணிலேருந்து அப்படியே ஒரு ஷேப் எடுத்து கையை கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். ஏன்னா கை தப்பாகிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி நம்ம ஒட்டு போட வேண்டியதாகிடும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. இப்படி கட் பண்ணக்கூடாது, இப்படியும் கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கவனமாக பாருங்கள். கை இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். 2 பீஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஆழம் எடுப்போம் இல்லையா, இது மாதிரி ஷேப் எடுத்து தைக்கும் போது ஆழம்